வாச்சாத்தி கிராமத்துக்கு போன போது அங்கே இருந்த சூழ்நிலையை பார்த்தபோது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? என் வாழ்நாளில் அப்படி ஒரு கிராமத்தை பார்த்ததில்ல. இல்லை, அவங்க என்னென்னா இவங்க என்ன ஆதிவாசி மக்கள், அவங்களுக்கு ஒன்றும் வெளி உலகம் தெரியாது, அவங்களுக்காக யாரும் வரமாட்டாங்க, இவங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற திமிர்த்தனத்தில் பண்ணது. திமுக அதிமுக இணைப்பை பற்றி எல்கே சுதீஷ் தான் முதல்ல பேசியிருந்தார் அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அது அவருடைய கருத்தா இல்லை வேறு யாருடைய கருத்தையாவது அவர் சொல்ல வந்ததாக நினைக்கிறீங்களா? இல்லை, அன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணதுலேருந்து பார்த்தா அது சுதீஷனுடைய கருத்துன்ற முறையில் தான் அன்றைய தேதியில் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா Chai with Chitra, Social Talk. இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளரான பி. சண்முகம். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம். மக்கள் பிரச்சனைக்கு போராடணும் அப்படின்ற எண்ணம் எந்த வயசில் உங்களுக்கு தோணுச்சு? அது மாணவர் பருவத்திலேருந்தே வந்தது. கல்லூரியில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்திலிருந்தே உருவானது. படிக்கும்போது நான் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய செயல்பாட்டாளராக இருந்தேன். காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரியில் படித்தேன். அந்த ஒன்றுபட்ட ராமநாதபுரத்தினுடைய எஸ்எஃப்ஐ மாவட்ட செயலாளர் இருந்தேன். அது அப்போ இருந்தே தொடர்ந்து அதுக்கப்புறம் விவசாயிகள் சங்கம், அதுக்கப்புறம் மலைவாழ் மக்கள் மத்தியில் பணியாற்றிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர். ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த போராட்ட வாழ்க்கை என்பது இருக்குது. பல போராட்டங்களை சந்தித்த அனுபவம் உங்களுக்கு உண்டு. இதில் எந்தெந்த போராட்டங்கள்லாம் உங்களால் மறக்க முடியாதது? அது ஒவ்வொரு துறை சார்ந்தும் வெவ்வேறு விதமாக இருக்கும். இப்போ மாணவர் பருவத்தில் நடந்த போராட்டங்கள் என்பது கல்வி வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பிரதானமாக இருக்கும். விவசாயிகள்னு வந்தபோது அது பறந்துபட்ட ஆகிய நாடு தழுவிய அளவிலான ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் என்பது. பர்டிகுலராக ஒரு கடுமையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்கிற முறையில் பழங்குடி மக்கள் மத்தியில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பணியாற்றியிருக்கேன். அதில் தான் உங்களுடைய அது ரொம்ப செல்வமிக்க அனுபவம். அது வெளி உலகத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தனி பிரிவாக அந்த மக்கள் காடுகளில் மலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அடிப்படை தேவைகள், அவர்களை மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான சட்டப்படியான உரிமைகள் என்பது கூட 75 ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகும் இன்னமும் அந்த மக்களை சென்றடையாத ஒரு விஷயமாக இருக்கு. அந்த மக்கள் மத்தியில் உண்மையிலேயே நம்முடைய பணிகள், நம்முடைய சேவைகள், நம்முடைய உதவிகள் தேவைப்படுகிற ஒரு பகுதியினராக ஆதிவாசி மக்கள் தான் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க மத்தியில் பணியாற்றியது என்பது ரொம்ப எனக்கு மன நிறைவாகவும் ரொம்ப செல்வமிக்க அனுபவங்களை கொண்ட ஒன்றாகவும் அது இருந்தது. அதில் உச்சபட்சம் வாச்சாத்தி கிராமத்துக்கு போன போது அங்கே இருந்த சூழ்நிலையை பார்த்தபோது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? என் வாழ்நாளில் அப்படி ஒரு கிராமத்தை பார்த்ததில்ல. மனிதர்கள் அற்ற கிராமத்தை என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் பார்த்தேன். அந்த வாச்சாத்தின்ற கிராமத்துக்கு முதலாக 1992 ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதலாக போனோம். வருவாய்த்துறை ஆவணங்களில் பேச்சில்லா கிராமம்னு ஒரு வகை இருக்குது. பேச்சில்லா கிராமம்னு மக்கள் வாழ்ந்திருப்பார்கள், அதற்கான சுவடுகள் அங்கே இருக்கும், ஆனால் பேசுகிற மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரியான கிராமங்களில் பேச்சில்லா கிராமம் என்று இன்றைக்கும் வருவாய்த்துறை ஆவணங்களில் இருக்கிறது. அத்தகைய கிராமங்களில் ஒன்றாக வாச்சாத்தியை நான் ஜூலை மாதம் 14ஆம் தேதி பார்த்தேன். மனிதர்கள் அற்ற ஒரு கிராமமாக அன்றைக்கி பார்த்தேன். அப்படின்னா மக்கள் பூரா ஒரு கணிசமான பகுதியினர் சிறையில், வனத்துறை காவல்துறையினுடைய கைது அடக்குமுறைக்கு பயந்து காடுகளில் மலைகளில் ஊரை காலி செய்துவிட்டு போய் மக்கள் இருந்த நிலை. அநேகமாக இருந்த ஆடு மாடுகள் மொத்தத்தையும் வனத்துறை கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டாங்க. தெரு நாய்கள் 1-2 தவிர வேறு யாருமே இல்லாத கிராமமாகத்தான் நான் முதலாக அன்றைக்கு போய் பார்க்கும்போது இருந்தது. சேதப்படுத்தப்படாத ஒரு வீடு கூட கிடையாது. ஒரு வீடு கூட சேதப்படுத்தப்படாத ஒரு வீடு கூட கிடையாது. அப்படி ஒரு கிராமத்தையே
அரசு அதிகாரிகள் சூறையாடி இருந்த ஒரு கொடுமை அது. ஸோ அதற்கான நீதி நிவாரணத்திற்கான ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டனை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிவாரணம் என்கிற முறையில் ஒரு 30 ஆண்டு காலம் அந்த சட்ட போராட்டத்தையும் மக்கள் போராட்டத்தையும் நடத்தியது என்பது என்னுடைய வாழ்நாளில் பாதி அதுக்காக செலவழிச்சிருக்காங்க. இல்லை அவங்க என்னென்னா, இவங்க என்ன ஆதிவாசி மக்கள், அவங்களுக்கு ஒன்றும் வெளி உலகம் தெரியாது, அவங்களுக்காக யாரும் வரமாட்டாங்க, இவங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற திமிர்த்தனத்தில் பண்ணது. வேற என்ன, அதிகாரம் கையில் இருக்குது என்கிற திமிர்த்தனத்தில் நம்மளை மீறி நம்மளை வந்து என்ன செஞ்சிட முடியும் யாரால் அப்படின்ற திமிர்த்தனத்தில் பண்ணது. இல்லைன்னா அதிகாரிகள் அந்த மாதிரி ஒரு நிறைமாத கற்பிணி பெண்ணை பிடிச்சி கொண்டு போய் சந்தன மட்டை கடத்தினாங்கன்னு ஜெயிலில் போடுறான். அங்கே போய் அந்த அம்மாவுக்கு 15 நாளில் குழந்தை பிறகுது, ஜெயில் ராணின்னு பேர் வைக்கிறாங்க. நிறைமாத கர்ப்பிணி மலையிலேருந்து சந்தனக்கட்டையை இறக்கி கொண்டு வர முடியுமா? கண்ணில் பட்டவர்களையெல்லாம் கைது செய்வது, பொய் வழக்கு போடுவது என்கிற ஒரு அணுகுமுறையைத்தான் அன்றைக்கு இருந்த வனத்துறை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் வாச்சாத்தி கிராமத்துலேயும் நடந்தது. உண்மையான குற்றவாளிகளை யாரையும் அவங்க கைது செய்யலை. சந்தனக்கட்டை கடத்தல் நடந்ததானா? நிச்சயமாக கடத்தல் நடந்தது. அதான் தமிழ்நாட்டில் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள், பல்வேறு பெரிய மனிதர்களுடைய தொடர்புள்ளவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நபரை கூட அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் கைது செய்யவில்லை. கைது செய்யப்படுவது பூரா அப்பாவி பொதுமக்கள், அன்றாட கூலி வேலைக்கு போய் உயிர் வாழ்ந்தால் போதும் என்று இருக்கக்கூடிய மக்கள் தான் இவர்களுக்கு இத்தகைய செல்வாக்கு மிக்கவர்களை காப்பாற்றுவதற்கும் அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் பொதுமக்களுக்கும் கணக்கு காண்பிப்பதற்கான பாரு நாங்களும் பிடிச்சிட்டோம், நாங்களும் குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு கணக்கு காண்பிப்பதற்கான ஒரு மக்களாகத்தான் இந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் இருந்தார்கள். ஆகவே அது மேலிருந்து கீழ் வரைக்கும் தெரியாமல் நடந்ததுலாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே தெரிஞ்சு நடந்த குற்றங்கள் தான் அது. இந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் உயரதிகாரிகளுடைய ஒப்புதலோடு நடைபெற்றது. வாச்சாத்தி கிராம மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதும். ஆகவே அரசாங்கமே மூடி ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த மக்களுக்காக தான் இந்த அரசாங்கம் அப்படின்னா ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டது, எவன் பண்ணானா அவன் மேலே நான் நடவடிக்கை எடுக்கலாம், மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொன்னால் ஆட்சியாளர்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லை, நம்ம முடிவுக்கு வரலாம். அரசாங்க மக்கள். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் உட்பட குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் இருந்த ஒரு சம்பவம் இது. அதனால தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது, அப்புறம் சிபிஐ விசாரணை என்பது வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் வந்தது. இவர்களாக உருவாக்கி கொண்டது. இவர்களுடைய அணுகுமுறையின் காரணமாக இவங்கள்ட்ட நீதி கிடைக்கல, இவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஆகவே நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டது. காவல்துறையினுடைய அத்துமீறலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா நினைக்கிறீங்களா, இல்லை இன்றைக்கும் அதே நிலை தொடருதா? தொடர்ச்சியாக இந்த மாதிரி என்கவுண்டர், அது காவல் நிலைய மரணங்கள் என்பதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கு. எந்த மாறுதலும் இல்லை. அதிகாரிகளோ காவல்துறையினரோ தங்களுடைய போக்குகளை மாற்றிக்கொண்டதாக சொல்ல முடியாது. அவ்வப்போது அத்தகைய சம்பவங்கள், காவல் நிலைய மரணங்கள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ அந்த மடப்புறம் கோயில் திருப்போணம், அது வந்து எவ்வளோ பெரிய கொடுமை. இப்போ சிபிஐ விசாரணைக்கு போன பிறகு தான் அவர்கள்லாம் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறார்கள். இல்லைன்றால் அந்த குடும்பம் நடுத்தருவில் இருக்கும், அந்த பையனுக்கு எந்த விதமான நீதியும் கிடைச்சிருக்காது. அதுவும் கடுமையான தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்த நிலையில் வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அதில் அப்படி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் என்ன நான் நினைக்கிறேன்னா, காவல்துறையினுடைய பயிற்சி பாடத்திட்டம் இருக்குது பாருங்கள், அதிலேயே ஒரு பெரிய மாறுதல் என்பது தேவைப்படுகிறது. முதல்ல சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கணுன்றதை முதல்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு. காவல்துறையினர் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பயிற்சி என்பது அவங்களுக்கு தேவைப்படுது. மக்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற முறையில், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் பட்டியல் சாதியினராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற ஒரு நிலைப்பாடு போலீஸ்காரனுடைய மண்டையில் ஏற வேண்டியிருக்கு. உண்மை. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி இருக்குது, யார் போனாலும், அதாவது தன்னோடு சக பணி செய்யக்கூடிய நபராக இருந்தால் கூட நிற்க வச்சு தான் பேசுகிறாங்க. அவனை ஒரு அதிக அலுவலராக நினச்சி பேசுகிறதில்ல. ஏன்னா அங்கே ஹையராரிட்டிஸ், ஒபே த ஆர்டர், இவருக்கு இவர் கட்டு போடணும், இவருக்கு இவர் கட்டு போடணும், ஒபே த ஆர்டர் தான். அதில் நியாய தர்மம்லாம் நீங்கள் வந்து நியாய அநியாயத்தெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் அவங்க பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் சாதாரண மக்கள் போனாலும் அவனை யாரும் மதித்து உட்கார வச்சு என்ன ஏதுன்னு குறைகளை கேட்குற ஏற்பாடு என்பதே காவல் நிலையங்களை எத்தனையோ சுற்றறிக்கப்பட்டாச்சு. அரசாங்கம் எத்தனையோ சுற்றறிக்கையை போட்டிருக்கு, உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட பொதுமக்கள் போனால் வாங்க உட்காருங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குற ஒரு அணுகுமுறை இருக்கா? முதல்ல ஐயா வந்துட்டாங்களான்னு ஸ்டேஷன்லேருந்து 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்று தான் அவன் கேட்க வேண்டியிருக்கு. முதல்ல இந்த அப்ரோச் முதல்ல மாறணும். காவல்துறை அதிகாரிகளும் தன்னோடு பணியாற்றக்கூடிய தனி துறை சார்ந்தவர் என்கிற முறையில் வர்றவங்களை உட்கார வச்சு பேசுகிற ஒரு மாற்றத்தை கொண்டு வர சொல்லுங்கள். முதல்ல இவனை முதல்ல உட்கார வச்சு வேலை வாங்கினாதானே வர்றவனை உட்கார வைப்பான். அவன் ஐஜி டிஐஜி நிற்க வைக்கிறாரு, டிஐஜி ஐஜி நிற்க வைக்கிறாரு, ஐஜி இந்த மாதிரி வந்தீங்கன்னா கீழே அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் நிற்க வைக்கிறாரு. இப்படி தானே இருக்கு.
யாரையும் உட்கார வச்சு பேசுகிறாங்களா? ஏன் அதில் என்ன கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு? சல்யூட் அடிக்கிறான், உட்காருப்பா, என்ன விஷயம் சக மனிதனுக்கு ஒரு மரியாதை சேர்க்கறதுல என்ன பிரச்சனை? முதல்ல காவல்துறையில் இது என்ன, இது உட்கார வச்சு பேசினா இவருடைய மரியாதை குறைந்து விடும் அப்படின்ற இந்த போக்கு முதல்ல என்ன போக்குது? நான் இது வந்து உங்கள் ஊடகத்தின் வாயிலாக இப்போ இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள், காவல்துறையில் செய்ய வேண்டிய மிக அடிப்படையான மாற்றங்களில் ஒன்று, துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எந்த லெவலில் இருந்தாலும், எந்த நிலை பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களை அதிகாரிகள் உட்கார வைத்து கேட்பது, அவருடைய குறைகளை கேட்பது, அவர்கள் சொல்வதை கேட்பது என்கிற ஒரு உத்தரவு முதல்ல போட சொல்லுங்கள். அவங்க அந்த மாதிரி ஒரு மன ரீதியாக அவங்க நம்ம இப்படி உட்கார வச்சாதான் வர பொதுமக்களை அவன் உட்கார வைப்பாங்க. நியாயமான வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை முதல்ல உங்கள் மூலமாக தான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு நான் பார்த்தாலும் சொல்லுவேன், முதலமைச்சர் சந்திக்கும் போது இதை சொல்லுவேன். மாற்றம் வேண்டும் என்கிற முறையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் முக்கியமான விஷயம், திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய ஒரு ஆட்சி வரட்டும் என்ற முறையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு 1.25 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். பெரிய விஷயம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 2 ஆண்டு காலத்திற்குள் இந்த வெற்றியை அவர் ஈட்டியிருக்கிறார். மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற, ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த வாக்களித்திருக்கிற இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாற்றம் என்பது பல துறைகளிலும் வர வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்புகளில் ஒவ்வொரு துறையிலையும் பலவிதமான குறைபாடுகள் அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற நிலையிலிருந்து தான் அந்த மாற்றத்தை அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த முறையில் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை புதிய அரசு நிறைவேற்ற வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பல அரசியல் ஆளுமைகளை சந்திச்சிருப்பீங்க. நான் வந்து எஸ்எஃப்ஐனுடைய மாநில செயலாளராக இருக்கும்போது 90% அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் தேர்வு எழுத முடியுன்ற மாதிரி ஒரு உத்தரவை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து தமிழ்நாடு பூரா பெரிய போராட்டம் நடக்குது. நாங்கள் நடத்துகிறோம், மற்ற மாணவர் நம்பி போல நடத்துகிறாங்க. அப்புறம் வந்து அங்கே எங்கள் ரமணின்னு எங்கள் தலைவர் இருந்தார், அப்போ சட்டமன்ற கட்சி தலைவர், கோயம்புத்தூர் பெரிய தலைவர். அவர்கிட்ட வந்து இது மாதிரி இந்த பிரச்சனை சம்மந்தமாக முதலமைச்சர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அப்புறம் அவர் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணார். முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு போனோம். அப்போ 90% கல்லூரிக்கு வரணுன்றது நல்ல சட்டம் தானே, ஏன் அதையா நீங்கள் எதுக்குறீங்க அப்படி தான் சிஎம் வந்து கேட்டாங்க, எம்ஜிஆர் வந்து கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், கிராமப்புறங்களில் பஸ்ஸு எப்போ வருது? ஒரு கிராமத்துக்கு காலையில் ஒரு பஸ் தான் வருது. அந்த ஒரு பஸ்ஸை அவன் மிஸ் பண்ணிட்டானா அன்னைக்கு காலேஜ் போக முடியாது. ரெண்டாவது, பல மாணவர்கள் இன்றைக்கும் கூலி வேலைக்கு போய்கிட்டு தான் கல்லூரிக்கு படிக்கிறான். வேலை கிடைக்கிற அன்றைக்கி அவன் வேலைக்கு போகணும், இல்லைனா அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை. கரெக்ட். அந்த மாதிரி மாணவர்கள் இந்த 90 நாள் வந்து வர முடியாது. இதெல்லாம் சொன்னோன்னே அன்றைக்கு மாலைக்கே அதை ரிவோக் பண்ணிட்டார். அன்றைக்கு மாலையே வேறு எதையுமே சொல்ல வர இந்த 2-3 பாயிண்ட் சொன்னால் எந்த மறுப்புமே சொல்ல, அன்றைக்கு மாலையே அந்த உத்தரவை ரத்து செய்ய அருமை. அதே மாதிரி கலைஞரோடையும் எனக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் என்பது இருக்குது. ஒரு பள்ளி மாணவி ஆசிரியரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி அந்த வழக்கை நாங்கள் தான் நடத்துகிறோம். மலைவாழ் மக்கள் சங்கம் தான் அந்த வழக்கை நடத்துகிறோம். அந்த ஆசிரியருக்கு தண்டனை பெற்றுத்தரோம் சேலம் நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு. ஆனால் அந்த நீதிமன்றம் இந்த குழந்தைக்கு, பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு எந்த விதமான நிவாரணத்தையுமே அறிவிக்கல. அவங்க ஆசிரியருக்கு தண்டனை மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஒரு முதல் நாள் வந்து ஒரு கடிதம் கலைஞருக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். எங்கள் கோவிந்தசாமின்னு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். ஒரு நாள் தான் எடுத்துக்கிட்டார் கலைஞர். அடுத்த நாள் 24 ஹவர்ஸ்லேயே அவங்க பேரண்ட்ஸை பூரா வர சொல்லி, அந்த குழந்தைய வர சொல்லி, என்னையே வர சொல்லி, அந்த குழந்தைக்கு சத்துணவு திட்டத்தில் வேலையும் 1 லட்ச ரூபாய்க்கான செக்கும் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த மாதிரியான பல நியாயமான இதை வந்து இவங்க கலைஞரும் சரி, இவங்க எம்ஜிஆரும் சரி, இது அவங்களுக்கு அதிகாரிகள் சொல்கிறத கேட்டு அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்போ எம்ஜிஆர் கேட்டதுக்கு அவராக தான் சொன்னார், இந்த அதிகாரிகள்லாம் பசங்க காலேஜுக்கு வரமாட்டேன்னா இந்த மாதிரி போட சொன்னாங்க, நான் போட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அதுதான் உண்மையாக இருக்குது, ரிவோக் பண்ணிட்டேன். ஸோ கூட இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த தகவலை வைத்து அவங்க சில முடிவுகளுக்கு வராங்க. அடுத்து களத்தில் இருக்கிற எங்களை போன்றவர்கள் போய் சொல்லுகிற போது, நியாயம் என்றுப்படுகிற போது மாற்றிக்கொள்ளுகிற அது ஒரு ஈகோவாகவோ, நம்ம அரசாங்கம் போட்ட உத்தரவு என்ன வாபஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் அவங்க வந்து இந்த மாதிரி பல இந்த மாதிரி தலைவர்களோட, ஆளுங்கட்சி இவங்களோட இந்த மாதிரியான இது என்பது இருந்திருக்கு. பட் ஜெயலலிதா அவர்களோட அந்த மாதிரியான அனுபவங்கள் எனக்கு இல்லை. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்த அந்த 91 to 96 காலம் தான் வாச்சாத்தி உச்சத்தில். வேறு சில சந்தர்ப்பங்களில் சந்திச்சிருக்கேன். இதை பேசுறதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா அப்போ வந்து ஒரு டைரக்டு, அதுக்கு பின்னாடி தான் அவங்களை வந்து ரொம்ப சந்திச்சது. அதுக்கு பிறகு அவங்க வந்து வேறு 2-3 பேர் இருந்தாங்கல்ல, பின்னாடி வந்து சந்திச்சிருக்கோனே தவிர அந்த காலத்தில் அவங்களை வந்து சந்திக்கிறதில்ல. அந்த மாதிரியான இது ஒன்றும் இது இல்லை. பல ஆளுமைகள் இந்த மாதிரி, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சில இது இருக்குது. திமுக அதிமுக இணைப்பை பற்றி எல்கே சுதீஷ் தான் முதல்ல பேசியிருந்தார் அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க.
அது அவருடைய கருத்தா இல்லை வேறு யாருடைய கருத்தையாவது அவர் சொல்ல வந்ததா நினைக்கிறீங்களா? இல்லை, அன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணதுலேருந்து பார்த்தா அது சுதீஷனுடைய கருத்துன்ற மாதிரி தான் அன்றைய தேதியில் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இமிடியேட்டாக அவங்க அது எப்படி நடைமுறையில் சாத்தியம், எப்படி இந்த மாதிரி யோசனைலாம் சொல்கிறீங்க? என்னுடைய கருத்தை நான் முதல் நாள் மாலையே வெளிப்படுத்திட்டேன். சிறப்பான ஆளுங்கட்சியாக இருந்தோம், இனிமேல் சிறப்பான எதிர்கட்சியாக இருப்போம் என்று சொல்லி நான் நேற்று மாலையே சொல்லிட்டேன். அதுதான் திமுகவுடைய ஸ்டாண்டு. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இது நடக்கிறதுக்கெலாம் அதுக்கெல்லாம் அந்த மாதிரி யோசனையே கிடையாது என்ற முறை இம்மீடியட்டாக ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டு கூட அவர் எடுத்துக்கல. இம்மிடியேட்டாக ரியாக்ட் மறுதளிச்சிட்டார். ஆமாம், மறுதளிச்சது பார்த்தா அது இயல்பான உணர்விலிருந்து அது தவறான கருத்து என்பதை அவர் வெளிப்படுத்தினார் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். இது அதுக்கப்புறம் லேட்டாக வந்த யோசனைகள். 7ஆம் தேதி தான் இந்த கருத்து என்பது எங்கள் முன்னால் வைக்கப்பட்டது. அதாவது அதிமுக ஆட்சி அமைப்பது, திமுக ஆதரவளிப்பது, எடப்பாடி முதலமைச்சர் அவர் பிரசன்ஸில் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஆமாம், அவர் உட்காந்துருந்தார், நாங்கள் உட்காந்துருந்த மாதிரி அவர் உட்காந்துருந்தார், பலர் இருந்தார்கள். பலர் சார்பாக அது அந்த கருத்து என்பது எங்களிடையே முன்வைக்கப்பட்டது. ஆனால் கடைசியாக அன்னைக்கும் அவருக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு கிளம்பும்போது நீங்கள் எந்த முடிவுனாலும் எடுங்கண்ணே அப்படி தான் எங்கள்கிட்ட சொன்னார். நீங்கள் எந்த முடிவுனாலும் எடுங்கண்ணே, ஆனால் நம்ம அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்படி தான் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கள்கிட்ட சொன்னார். அதனால் அதில் அவருக்கு ஒரு முழு உடன்பாட்டோடு அவர் அதில் இருந்தார் என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் அவருக்கு தெரிஞ்சு தான் அது கூப்பிட்டு அவர் முன்னிலையில் தான் இந்த கருத்து நடக்குது. இந்த உரையாடல் என்பது அவர் முன்னிலையில் தான் நடக்குது. அதனால் அவருக்கு அதில் அவருக்கு தெரியாமல் அப்படி இல்லை. ஒத்த கருத்து உருவாகி இருந்தால் அன்றைக்கி செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயந்தான் அது இல்லை. ஏன்னா நாங்கள் ஆதரிக்காமல் எந்த முடிவுமே யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. அதிமுக என்பது அதிமுக மட்டும் என்ற பிரச்சனை அதில் இல்லை. ஆமாம், என்டிஏ தான். கரெக்ட். தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற முறையில் தான் இந்த தேர்தலுடைய முக்கியமான போராட்டமாக நாங்கள் நடத்தியிருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிப்பது, பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பது தான் இந்த தேர்தலுடைய முதன்மையான இதாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் திமுக கூட்டணியும் சேர்ந்து ஆட்சி அமைக்குது என்பது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? ஸோ அதுக்கான கடுகளவு வாய்ப்போடு கிடையாது. இருந்தாலும் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க. அது ஏற்புடையதல்ல, தமிழ்நாட்டு மக்களும் ஏற்க மாட்டார்கள். ரெண்டாவது, இவர்களை எதிர்த்து தான் இந்த தேர்தல் போராட்டத்தை நம்ம நடத்தியிருக்கிறோம். அத்த சூழ்நிலையில் திரும்ப அவங்களோடு சேர்ந்து ஆட்சி என்பது எப்படி நடைமுறையில் சாத்தியமாக இருக்கும்? மக்கள் ஏற்க மாட்டார்கள். இருப்பினும் நாங்கள் எங்களுடைய மாநில குழுவில் கலந்துக்கிட்டு சொல்கிறோம் அப்படின்ற போது தான் முதலமைச்சர் சரிங்கண்ணே நீங்கள் முடிவு எடுத்துகிட்டே சொல்லுங்கள், பட் எந்த முடிவாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணுன்ற முறையில் தான் அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. தேர்தலுக்கு முன்னால் நீங்களும் தாவேக்காவை கடுமையாக விமர்சிச்சிங்க, அவங்களும் உங்களுடைய கூட்டணியை கடுமையாக விமர்சித்தாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்திருப்பது ஒரு சமரசமான உடன்பாடு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, நான் தான் சொல்கிறேன், அரசியல் தான் தீர்மானிக்கிறது. எந்த நேரத்திலும் தாவேக்காவுக்கு கொடுத்துருக்கின்ற இந்த ஆதரவை நீங்கள் விலக்கிக் கொள்ளலாம் என்ற அச்சம் தாவேக்காவுக்கு இருப்பதாக பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. தேர்தலை சந்தித்து 20 நாட்களில் பல அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் இது.